தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவரு புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். மக்களுக்கு சேவையாற்றுகின்ற உயர்ந்த எண்ணம் இருக்கின்ற அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். ஆனால் வருகின்ற பொழுது உங்களுடைய கூட்டத்திற்காக அல்லது உங்களுடைய ரசிக தன்மைக்காக இந்த சமூகத்திலே ஒரு நியதிகள் அப்படின்னு இருக்கு. எதுக்கு மரியாதை கொடுக்கணும், எது புனித தன்மை அப்படிங்கறதெல்லாம் அதையும் சேர்ந்து அந்த ரசிகர்களை தொண்டர்களாக சரியாக மாற்றாவிட்டால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்லை. அதனால் பஸ்ல ஏறி இல்ல இந்த பிரச்சனை உறுதியாக முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வசனத்தை பேசுவது, அதன் வாயிலாக ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்று இருந்தால் இது ஒரு பபிள் மாதிரி ஆயிரும். அதனால திரு விஜய் அவர்கள் ஒன்று பேசுகின்ற விஷயத்தை பற்றி முழுமையாக படித்து தெரிந்து விட்டு பேச வேண்டும். குறிப்பா நேற்று மீனவர் பிரச்சனை பேசியிருக்காரு. அவர் கேட்கறது 2011 போராடுங்கிறது சரி. 2011 காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதனால நீங்க போராடுனீங்க. 14க்கு பின்னால மீனவருக்காக போராடுகின்ற சூழல் உங்களுக்கு வந்ததா? வரல. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாசிசம் பாஜக இதையெல்லாம் வசனம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வேல்யூ வராதுங்க. விஜய் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் எங்களுக்கு தான் நேரடியாக போட்டின்றாங்க. இது எப்படி நீங்க பாத்துறீங்க? அதாவது தம்பி விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் வருது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தேர்தல் வரணும், கேண்டிடேட்லாம் போடணும், கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும், அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்கள் போடணும், மக்கள் ஓட்டு போடணும். அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. மக்கள் எழுச்சி நிச்சயமாக ஓட்டம். அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். நீ ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது வேனில் ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிஃபிகன்ட் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டாக மாறும், எது ஓட்டாக மாறாது. நீங்கள் மதிப்புக்குரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் ஆளுங்கட்சியில் இருந்தார் இபிஎஸ் அவரும் 4 வருஷம் முதலமைச்சராக நல்ல பணியாற்றினார். அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எப்படி வேலை செய்யணும், மத்திய அரசில் எவ்வளவு பணம் வாங்கணும், எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. நீங்களும் உங்களுடைய ரைவல் மெயின் ரைவல் டிஎம்கே தான். இப்போ அவரும் டிஎம்கே தான் ரைவலாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களுடைய இதில் லிங்க் எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேசக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் 300க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கிறோம், 1500 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கோம். நாங்கள் மிகப்பெரிய கட்சி. எங்களோடு யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் திமுக எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீங்கள் நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த ஆட்சி மாற்றத்தை என்ன வழின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர திமுக எதிர்ப்பில் நாங்களும் அவரும் ஒன்றுங்கிறது அது சொல்லதுக்கு அது சரியாக இருக்காது. விஜய் நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்த விதமான ஆய்வையும் செய்யாமல், அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது அவருடைய பிரச்சார பயணத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அவருடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே அவர் அதை அரசாங்கம் ஏதோ திட்டமிட்டு செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய்யை சொல்லி தன் மீது கவனத்தை ஈர்க்கிற இந்த வழக்கம் என்பது நாம் பாஜகவில் தான் பார்த்தோம். அந்த வழக்கத்தை அதை இப்போது இவரும் செய்கிறார். எனவே இவர் யார் சொல்லி செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்கிற கேள்வி வருகிறது. பாஜகவின் தன்மையை இவர் ஏன் பிரதிபலிக்கிறார் என்கிற சந்தேகம் வருகிறது அவர் மீது.
அவர் அரசியலை நேர்மையாக செய்யலாம். புதிய அரசியல் சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்பவர் புதிய அரசியலை செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டிய அரசியலாக நாம் எந்த அரசியலை பார்க்கிறோமோ, அவதூறு அரசியல், வன்ம அரசியல், அதை இவர் ஏன் கையில் எடுக்கிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் இருக்கும். இப்போதுதான் அவர் படித்து கொண்டிருக்கிறார். பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். திமுக தான் வந்தவர்னு சொல்றீங்க சார். ஆனா அவர் மேடையில ஏறி அவர் பிரச்சாரத்துல பேசுறதுக்குலாம் அமைச்சர்களும் முதல்வரும் உடனடியா பதில் கொடுக்குறாங்களே அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம். நீங்க எத்தனையோ கேள்விகளை கேட்குறீங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்வார்கள். ஆனால் மாணவர் பாஸ் ஆவாரா இல்லையா என்பது அவர் பரீட்சை எழுதி அந்த மதிப்பெண் வந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும். அதுபோல அவர் மாணவராக இருந்து எழுப்புகிற கேள்விக்கு ஆசிரியராக இருந்து அனுபவம் பெற்ற கட்சிகள், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சிகள் எல்லாம் அவரவர்களுக்குரிய பதிலை சொல்லுகிறார்கள். அது அவருக்கு தெளிவடைந்து பரீட்சை நன்றாக எழுதினால் மதிப்பெண் பெற்றார். அதற்கு பிறகு அது உரிய விவாதமாக அவர் போகிற ஊர்களில் எல்லா பக்கமும் பேசும்போது எங்களுக்கும் திமுகவுக்கும், அதாவது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத சொல்றாரு. சில நேரங்களில் மாணவர்கள் எழுப்புகிற கேள்வி, சந்தேகங்கள் அது அவர்களே அறியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், புரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், படிக்காமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், வரலாறை தெரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம். 52 ஆண்டுகள் நம்முடைய மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற 75 ஆண்டுகள் வலிமை உள்ள கட்சி என்று ஸ்டாலின் சொல்லுகிறாரு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிளைக்கழகத்தை கொண்டிருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உண்டு என்று இந்த உதயகுமாரோ சரவணனோ சொல்லவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை தான் எல்லோரும் இன்றைக்கு சொல்லுகிறார். அவர் கொண்ட கொள்கை, அவர் கொண்ட லட்சியத்தை தான் புரட்சி தலைவர் இதய தெய்வம் தமிழர் குலசாமி அம்மா அவர்களும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியரும் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய கனவை நனவாக்குவதற்கு, இந்த தமிழக மக்களை காப்பதற்கு, தமிழகத்தை மீட்பதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக. இது காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அளித்து வருகிற தீர்ப்பு. இது 52 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த கேள்வி அந்த மாணவருக்கு எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 எதிர்கட்சியை செயல்பட நினைக்கிறாரு. அவர் அரசியலுக்கு ஏற்கனவே பல இடம் சொல்லியிருக்கிறேன், வரவேற்கத்தக்கது. அவர் ஒரு படித்தவர், பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனால் பொதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுதான் அவருடைய நம்பிக்கைத்தன்மை தான் ஒரு கேள்விக்குறியாங்கிற என்னுடைய கருத்து. சில கருத்துகளோட எடுத்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் குறிப்பாக அவருடைய நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அது போன்ற அவருடைய கருத்து ஏற்புடையது அல்ல. எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள், எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போகிறாங்க, எங்கே அந்த முதலீடு செய்ய போகிறாங்கிறது அந்த தரவுகளோடு தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. ப்ரெஸ் மீட்லையும் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேலே அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUs சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதில் போய் எந்த மாதிரி ஒரு ஒரு பேசுறது அவரோட இதுக்கு நல்லதில்லை நான் சொல்லுவேன். ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு. அதுக்கு எனக்கு ஏற்புடையது இல்ல. அவர் என்னன்னா இன்னைக்கு 2 அரசாங்கங்கள் விமர்சனம் செய்யறாரு. ஒரு எதிர்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் இது கிடையாது. ஆனால் எது சொல்லணும், குறைபாடுகள் இருக்கிறத சுட்டி காமிக்கிற தவறு கிடையாது. பொதுவாக எல்லாத்தையுமே சொல்றது உங்களை மாதிரி பத்திரிகைக்காரர் ஊடகவியாளருக்கு நாளடைவில் பொறுத்த வரைக்கும் அவரோட நம்பகத்தன்மை குறையும். அவர் சகோதரர் விஜயோட நம்பகத்தன்மை குறையும். அப்புறம் எல்லாமே இப்படிதான் சொல்றாருங்கிற ஒரு தவறான ஒரு மனப்பான்மை
ஜனங்கிட்ட வரங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. விஜய் வந்து திமுகவை பி டீம் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து விஜய், அதாவது மற்ற திமுக காரங்க விஜய் வந்து பி டீம் சொல்றாங்க, பிஜேபியோட. இப்ப நாங்க பீப்புள் டீம் சொல்றாங்க, நாங்க பீப்புள் டீம். யார் பி டீம் ஏ டீம்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நாங்க இல்லை. நாங்க பீப்புள் டீம். பீப்புள் டீமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒவ்வொரு சாமானியர் வீட்லையும் சேமிப்பு வரணும்னு எல்லா விலையும் குறைச்சிருக்காங்க. அதனால யார் எந்த டீமா இருந்துட்டு போட்டும்பா, நம்ம பீப்புள் டீம், பி டீம். ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.